மக்களே வணக்கம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சாராயம் ஒரு போதைப் பொருள் அல்ல. இது தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. பான்பராக்கு ஒரு கொடுமையான போதைப் பொருள். அதனுடைய காலி பாக்கெட்டை வச்சிருந்தாலே அது மிகப்பெரிய குற்றம். பான்பராக்கை பதுக்கி வைத்திருந்தாலோ அது நான் பெயிலபிள் கேஸ் ஆகிடும். ஆனால் மெத்தாம்பீட்டமின் ஒரு சாதாரண அயோடைஸ்டு உப்பு ரகம். கெமிஸ்ட்ரி தெரியாத பயலுக அதை போதைப் பொருள்னு சொல்லி பெருசாக்கி விட்டுட்டானுங்க. கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக் தாடியை வலிச்சுக்கிட்டு திருவனந்தபுரம், பூனா, அகமதாபாத்து, டெல்லி, மும்பை, ஜெய்ப்பூர் இப்படியெல்லாம் போய் எல்லா இடத்துக்கும் சுற்றுலா போயிருந்த சமயத்தில் ஜெய்ப்பூர் 5 ஸ்டார் ஹோட்டலில் வச்சு இந்த என்சிபி மடக்கி கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் நிம்மதியாக டூர் போக விடுறீங்களா? அவரை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி பிடிச்சாங்களா, இல்லை தினத்தந்தி ஸ்டைலில் வலை வீசி பிடிச்சாங்களா அப்படின்னு எல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. எனக்கு அது தெரியாது. பிடிச்ச உடனே அவர் எனக்கும் உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் அமீருக்கும் சமீருக்கும் சங்கடகட சதுர்த்திக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாரா அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடாது. அவன் சாப்பிட்ட ஆம்பூர் பிரியாணி எல்லாத்தையும் தான் கக்கிட்டானே, அது மட்டும்தான் தெரியும். ஞானேஸ்வரன் சிங்கும் அவர் தொடர்புடைய எல்லா அரசியல்வாதிகளையும் சினிமாக்காரங்க பேரையும் வெளியிடுவோம் கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டீங்களா? விஜய் சேதுபதி மாட்டுவாரா, சூர்யா சிக்குவாரா, வெற்றிமாறன் போலீஸ் ஜீப்பில் ஏறுவாரா அப்படின்னு எல்லாம் கேட்டா எனக்கு என்னப்பா தெரியும்? நானும் உங்களை மாதிரி தானே. அசோக் மாதிரி இவர் ஏன் தலைமறைவு வாழ்க்கையை நடத்த முடியல? யாரை கேட்டு இவர் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறினாரு? இவர் மட்டும் தமிழ்நாட்டிலே ஒளிஞ்சு இருந்தாருன்னா எந்த கொம்பனாலும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அது எல்லாருக்கும் தெரியும். கும்மிடிப்பூண்டி பார்டர் தாண்டினாலே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு அங்கிட்டு எங்களுக்கு பவரே இல்லை. இது போதை தமிழகத்துக்கே தெரிஞ்ச உண்மை. சங்கர் ஜுவாலே கையை பசிஞ்சுக்கிட்டு நின்றுடுவார். என்சிபி கிடுக்கிப்பிடி விசாரணையில் ஜாபர் சாதிக்க பிடிச்சி நல்லா நசுக்குல பூரா விஷயமும் வெளியே வந்துடுச்சாமே. விசாரணையில் உதயநிதி, அமீர், நிழல் முதல்வர், நிஜ முதல்வர் எல்லார் பேரையும் வெளியே உளறிட்டாராமே. எல்லா பேரையும் கூடிய சீக்கிரமே வெளியிடுவதாக என்சிபி சேர்மன் ஞானேஸ்வரன் சிங் சொல்லியிருக்காரு. G2, J2 எல்லாத்தையும் கட்டம் கட்டிட்டாராமே. ஓட்டுக்கு டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணவங்களையும் இந்த கேஸில் கோத்து விடணும்னு உத்தரவாம். மணல் கொள்ளையும், சாராய கொள்ளையும், கருப்பு பணம், வெள்ளையும் எல்லாரையும் தூக்கி உள்ளே போட சொல்லிட்டாங்களாம். இன்னும் மாட்டாமல் வச்சிருக்கிற 2000 ரூபா நோட்டை எரிக்கலாமா இல்லை புதைக்கலாமா அப்படின்னு மணவாளக்குறிச்சி ஜோசியர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம். ரொம்ப துள்ளுன குருமாவை கூட போதை மருந்தை காட்டி அடக்கி 2க்கும் மக்கு துரசாமியை 1க்கும் போக வச்சுட்டாங்களாமே. சம்மதிக்க வச்சுட்டாங்களாமே. போதை வழக்கில் சிக்குனா தேர்தலில் நிற்க முடியாதே. காங்கிரஸும் இதுதான் சாக்குன்னு 9 தான் எங்கள் ராசியான நம்பர்னு ஒத்துக்கிட்டாங்களாம். மண் உண்டியலுக்கு 2ம் தகர உண்டியலுக்கு 2ம் கொடுப்பதாக முடிவாகிவிட்டது. மக்கு நீதி மையத்துக்கு அறிவாளிகள் சபையில் ஒரு இடமாம். மார்ச் 12ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்களாம். அன்னைக்கு தான் நான் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். அது வரைக்கும் நம்ம துப்பறியும் சாம்புவை வேவு பார்க்க சொல்ல வேண்டியது தான். அப்போ நான் வரட்டா? ஜெய் ஹிந்த்.